அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ். இன்றைக்கி என்னென்னா ஒரு விலாகோடு தான் வந்திருக்கிறேன். இன்னைய விலாக் எப்பவும் போல் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog ஒரு வீக்கெண்ட் vlog-ஆக தான் இருக்க போகுது. யூஷுவலாக நாங்கள் ஷாப்பிங் போகிறோன்னா பக்கத்தில் இருக்கிற லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவோம். நடந்து போகிற தூரம்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். அதுவே நம்ம கேப் புக் பண்ணி போகிறதா இருந்தால் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ அதனால் பக்கத்துலேயே போயிடுறது. மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கே போயிடுறது. எப்போவுமே நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதிகமாகவே வாங்கிட்டு வருவேன். ஏன்னா தியாக்கு ஃப்ரூட்ஸு கொடுத்து இப்போ இருந்தே பழக்கிட்டோன்னா அவவும் ஃப்யூச்சரில் எதையுமே கழிக்காமல் சாப்பிடுவா. நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்க பெருத்தாலுமே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. இதுவே நம்ம அதை கொடுக்கக்கூடாது இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தவிர்த்து வந்தோன்னா ஃப்யூச்சர் வரைக்கும் அவங்க அதை சாப்பிடாமலே பழகிடுவாங்க. அதனாலேயே நான் இப்போ இருந்தே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிக்கிறது. நான் என்னோடய வேலை செய்யும்போது யூஷுவல் தியாவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அவள் எனக்கு 10 வேலை வச்சுருப்பா. பட் பரவாயில்ல, நம்ம வேலையை செஞ்சு முடிக்கும் வரைக்கும் அவளோட வேலையை செய்யட்டும்னு நானுமே விட்டுருவேன். ஸோ நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது அதில் டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்போ ஓகே நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலை செய்ய போனால் அந்த வேலையுமே அவள் பண்ணுவாள். நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஒரு ஷாப்பிங் பேக்லேயே எல்லா திங்ஸையுமே போட்டு கொடுத்துருவாங்க. இதுவே இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி திங்ஸுக்குமே ஒவ்வொரு பேக் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ பேக்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்கும். நம்ம ஷாப்பிங் போகிற ட்ராலி ஃபுல்லாகவுமே ஏதோ திங்ஸ் அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேக் கொடுப்பாங்க. ஸோ இங்கே இந்த பேக்கை வைக்கிறதுக்கே வேறு இடம் வேணுங்கிற மாதிரி ஃபுல்லாக பேக்ஸ் தான் இருக்கும். ஷாப்பிங் கூட ரொம்ப ஹாப்பியாக நம்ம போய் வந்துடுவோம். பட் இந்த ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பொருளை அந்த இடத்துல எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதுலேயுமே போயிட்டு வந்தோடனே பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனாலுமே அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக லன்ச் குக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பீஃபும் கோவாவும் போட்டு தான் ஒரு கறி பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக அந்த ரெசிபியுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பீஃபை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதுக்கப்புறமா சீரகமும் சோம்பும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்து இதை நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை கொட்டிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பீஃபில் இருந்தும் கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ இதை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகி தண்ணி எல்லாமே வற்றி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பீஃபுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு பச்சை மிளகாவை நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா பெப்பரும் சேர்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை இன்னமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். பீஃப் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கரி லீஃப் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் மசிஞ்சு வரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கோவா பார்க்குறதுக்கு அமௌண்ட்டில் கூட மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் வதங்கி வரப்போ கொஞ்சமாக தான் வரும். ஸோ நீங்கள் நிறைய கோவா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கோவா வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். நம்ம சேர்த்த கோவா எல்லாமே சுருங்கி வதங்கி நல்லாவே ஹாஃப் அமௌண்ட்டாக வந்துருச்சு. இது வந்து சோத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டாலே அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் விரும்பினா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். டின்னருக்கு அன்றைக்கி தோசை தான் செஞ்சுருந்தேன். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை, பட் ரொம்ப சூப்பராகவே வரும். அவசரத்துக்கு நம்ம செய்யணுன்னா இந்த ஒரு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக அரிசி மாவு உளுந்து மாவுன்னு ஊற வச்சு அது ஒரு நாள் எடுக்கும், பட் இந்த ரெசிபி வந்து நீங்கள் நினச்ச உடனே செஞ்சிடலாம். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடலை மாவு அரிசி மாவு ரவை எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப நேரமாக சாக் பண்ணி ஊற வச்சு காத்துட்ருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். நல்ல பேப்பர் ரோஸ்ட் தோசை வேணும்னா கூட இதில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக இந்த ரெசிபியை சொல்லிடுறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே கொடுக்குறேன். கடலை மாவு ரவை மைதா மாவு இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட தயிரும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம எப்போ தோசை ஊற்றணுமோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். அப்போது நம்ம ஊற்றுற தோசை நல்லா சாஃப்டாகவும் நல்ல முருகலாகவும் வரும். இதை நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தோசை ஊற்றும் போது ஈஸியாகவும் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனல் கேஷுவல்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ்ஷை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். நம்ம வீடியோவை நீங்கள் எவ்வளோ நேரமும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.